ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கதை ஒரு பெண்ணோட கதை. ஒரு பெண் தன் கணவருக்கு இரண்டாவது திருமணம் செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஏன் இரண்டாவது திருமணம் செய்யறாங்க, என்ன காரணம்? ஏன்னா தனக்கு குழந்தை இல்லாத ஒரு காரணத்துக்காக செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனா எந்த பெண்ணும் குழந்தையே இல்லைன்னா கூட தத்தெடுத்துக்கலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனா இந்த பெண் தன்னுடைய கணவர் மூலயமா ஒரு வாரிசு வரணும்னு நினைச்சு அவங்களுக்கு இரண்டாவது கல்யாணம் பண்றாங்க. ஏன் இந்த மாதிரி தன்னுடைய கணவர் மூலயமா ஒரு வாரிசு வரணும்னு நினைச்சு இரண்டாவது கல்யாணம் பண்றாங்க? வாங்க இந்த கதையை முழுமையா பார்க்கலாம். இந்த பெண் பெயர் ஸ்வாதி. ஸ்வாதிக்கு 2 அண்ணன், அம்மா, அப்பா எல்லாம் இருக்காங்க. அப்பா ஊர் தலைவர். ரெண்டு அண்ணனுமே ஸ்வாதி மேல ரொம்ப பாசம். ஸ்வாதி மேல ரொம்ப உயிரா இருப்பாங்க. ஸ்வாதி இல்லாத நாள் அவங்களுக்கு பெருமையா தான் இருக்கும். ஸ்வாதி வெளியூருக்குலாம் போய் படிச்சுட்டு வராங்க. அப்ப ஸ்வாதிக்கு சின்ன வயசுல ஒரு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருப்பாங்க. அவன் பேர் தான் மனோஜ். மனோஜ் எப்படி பாத்தீங்கன்னா எல்லா பெண்கள்கிட்டையும் அப்படியே ரொம்ப வழிஞ்சு பேசுவான். ஆனா மனோஜ் என்ன ஸ்வாதி எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்கும் போது அப்ப மனோஜ் கிட்ட ஸ்வாதி கேட்பா, ஆமாமா இருக்கிற எல்லா பெண்கள் நிறைய இருக்காங்க, உனக்கு அந்த பொண்ணுலாம் பத்தலையா, நான் வேற உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்கிறா. அடுத்த நாள் ஸ்வாதிக்கு பிறந்த நாள் வருது. மனோஜ் ஸ்வாதிக்காக ஒரு வளையல் வாங்கிட்டு வரான். வளையல் வாங்கிட்டு ரொம்ப ஆசையா தர, ஸ்வாதி இந்த கையில போட்டுக்கோ அப்படின்னு சொல்றான். ஏன்னா ஸ்வாதிக்கு மனோஜை பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா எல்லா பெண்கள்கிட்ட பேசுறான். அந்த ஒரு காரணத்தால ஸ்வாதிக்கு மனோஜை சுத்தமாவே பிடிக்காது. அப்ப என்ன பண்றான், அவன் பிறந்த நாள் அந்த கிஃப்ட் கொடுக்கும்போது என்ன பண்றான், எல்லா இடத்துலயுமே தூக்கி போட்டு உடைச்சிடுறான். உடைச்ச உடனே என்ன பண்றான், மனோஜ் அதை கொஞ்சம் ரொம்ப வருத்தப்படுறான், ரொம்ப வேதனைப்படுறான். அந்த மாதிரி உடச்சேன்னு சொல்லிட்டு அந்த உடைச்சது கூட என்ன பண்றான், கீழே எல்லாத்தையும் பொறுக்கி வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறான். ஏன்னா ஸ்வாதிக்கு அன்னைக்கு அந்த உடைச்சத ஒரே மனசு கஷ்டமா இருக்கு. அடுத்த நாள் நினைக்கிறா, நம்ம மனோஜ் கிட்ட போய் ஒரு சாரி கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ஆனா மனோஜ் திருப்பியும் மற்ற பொண்ணுங்கிட்ட ஜாலியா பேசி சிரிக்கும் போது அவளுக்கு அந்த சாரி கேட்கணுன்ற எண்ணம் கூட போயிடுது. இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்கு. ஒரு நாள் என்ன பண்றான், ஸ்வாதியோட அண்ணன் ஊர் மக்களுக்காக ஹாஸ்பிட்டல் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்ப ஹாஸ்பிட்டல் கட்டுறான். அப்ப ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு அப்ரூவல் தரதுக்காக நிறைய பேர் வராங்க. இன்ஸ்பெக்ஷனுக்காக ஆபீசர்ஸ் எல்லாம் தங்குறாங்க. அதுல ஒருத்தன் பேர் சம்பத். அவன் மட்டும் என்ன பண்றான், மற்ற எல்லா ஆபீசர் போனவன் அவன் மட்டும் அங்கேயே தங்குறான். ஹாஸ்பிட்டல்லாம் கட்டி நல்லபடியா முடிச்சிடுறாங்க. ஏன்னா சம்பத் மட்டும் கொஞ்ச நாள் இருக்கான். சம்பத்துக்கு ஸ்வாதியை பார்த்த உடனே ஒரு ஆசை வந்துருச்சு. ஸ்வாதியோட அழகை பார்த்தோன்னே மயங்கிடுறான். ஸ்வாதி அழகுல. ஏன்னா ஸ்வாதிக்கும் சம்பத்தை பார்த்தோன்னே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது. 2 பேருமே ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஸா பேசிக்கிறாங்க. ஒரு நாளோட என்ன பண்றாங்க, சம்பத் தன்னுடைய போன் நம்பரை தரான். ஸ்வாதியும் தன்னோட அம்மா நம்பர்ல இருந்து தெரியாம பேச ஆரம்பிக்கிறான். இப்படியே அவங்க தொடர்ந்து பேசுவேன். என்ன ஆகுது, நாளடைவுல ஒரு காதல் மாதிரி வருது. காதல் மாதிரி வரும்போது சொல்றா, இல்ல எனக்கு நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாங்க ஏற்கனவே, மனோஜ்னு ஒருத்தனோட நிச்சயதார்த்தம் பண்ணிருக்காங்க, சின்ன வயசுல முடிவு பண்ண கல்யாணம் இது அப்படின்றா. இல்ல நீ உங்க வீட்டுல பேசி பாரு அப்படின்னு சொல்லிட்டு சம்பத் சொல்றா. இல்ல நீங்க வேணா உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் அழைச்சிட்டு வாங்க எங்க வீட்டுக்கு அப்படின்றா. சரின்னு தன்னோட பேரண்ட்ஸ் எல்லாரையும் அழைச்சிட்டு வரான். ஏன்னா ஸ்வாதி வீட்டுல சம்மதிக்கல உடனே போயிடுறாங்க. அப்ப ஸ்வாதியே என்ன பண்றா, தனக்கு ஒரு தைரியம் வர வச்சு, அப்ப எனக்கு சம்பத்தை ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு மனோஜை பிடிக்கவே இல்லை, அவன் நல்லவனே கிடையாது, அவன் எல்லா பொண்ணுங்களோட சுத்திட்டு இருக்கான், எனக்கு அவன் வேண்டாம்ப்பா, எனக்கு சம்பத் தான் வேணும் அப்படின்னு சொல்றா. இல்லம்மா, நான் மனோஜோட அம்மாவுக்கு சின்ன வயசா இருக்கும் போதே வாக்கு கொடுத்துட்டேன், என்னால அந்த வாக்கு மீற முடியாது, மனோஜ்க்கும் அம்மா உயிரோட இல்ல, அதனால என்னால அந்த வாக்கை மீற முடியாதுமா அப்படின்னு சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாம மனோஜ் இப்பதான் அப்படி இருக்கா, உனக்கு கல்யாணம் பண்ணா நல்லா பார்த்துப்பான், நல்லா வச்சுப்பான், இப்ப சின்ன வயசுல தானே அப்படி இருக்காமா, கண்டிப்பா நல்லா பார்த்துப்பான், நீ அவனே கல்யாணம் பண்ண அப்படின்றா. ஏனோ ஸ்வாதிக்கு ஒரே வருத்தம் வேதனை. அப்பா அப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு வருத்தமா சம்பத் கிட்ட சொல்ற. சம்பத் இந்த மாதிரி எங்க அப்பா கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி தெரியல, அவர் மனோஜுக்கு தான் என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு, நான் என்ன பண்றது எனக்கு தெரியல, ஒரே வேதனையா இருக்குன்னு சொல்லிட்டு அழகா. அப்ப சம்பத் என்ன சொல்றான், நீ வீட்டை விட்டு வெளில வந்துட்டு நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். சரின்னு என்ன பண்றா, எல்லாரும் ராத்திரி தூங்கிட்டே இருக்கும்போது வீட்டை விட்டு வெளில வந்துடுறா. சம்பத்தும் கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்றாங்க. சம்பத் ரொம்ப பாசமா பாத்துக்கிறா. கல்யாணம் நல்லபடியா முடியுது. கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு போறாங்க. சம்பத்தோட பெற்றோர்லாம் பயப்படுறாங்க. ஏன்னா ஸ்வாதி வீட்டுல நல்லா பெரிய ஆளுங்க, பெரிய பணக்காரங்க, இவங்களும் கொஞ்சம் ஒரு மிடில் கிளாஸ். அப்ப ஏதாவது செஞ்சுட்டு போறாங்க சம்பத்தை அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. ஏன்னா சம்பத்தோட அம்மாவுக்கு ஸ்வாதியை கல்யாணம் பண்ணது ஒரு விருப்பமே கிடையாது. ஆனா எல்லா விஷயமும் நல்லா செய்வான். ஸ்வாதி விஷயத்துல எது வந்தாலுமே சம்பத் விட்டு கொடுக்காம மனைவிக்கே சப்போர்ட் பண்ணி பாத்துப்பாங்க. அதே மாதிரி ஸ்வாதியும் கணவரை ரொம்ப நல்லா பாத்துப்பாங்க. 2 பேருமே ரொம்ப அந்யோன்யத்தோட ரொம்ப பாசமாவே இருப்பாங்க. அப்போ ஒரு காலகட்டத்துல என்ன ஆச்சு அப்படின்னா, ஸ்வாதிக்கு குழந்தை பிறக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸ்வாதிக்கு குழந்தை பிறக்காதுன்னு தெரிஞ்ச ஸ்வாதிக்கு உட்காந்து அழறா. ஐயோ நம்ம குழந்தை பெற்று கொடுக்க முடியலையோ, இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு தர முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப அழறா. அழுதுட்டு ஒரு முடிவு எடுக்கிறா, தான் வீட்டுக்காருக்கு 2வது கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு பாக்குறா. அப்ப என்ன பண்றா, அங்க உள்ள மாமியாருக்கும் நாத்தனாருக்கும் தெரியாம என்ன பண்றா, ஒரு புரோக்கர் பம்பளைய கூப்பிட்டுட்டு, இந்த மாதிரி என் கணவருக்கு பெண் பார்க்கணும், ஆனா அம்மா அப்பா எல்லாம் யாரும் இருக்கக்கூடாது, பெண் ரொம்ப பார்க்க அழகாலாம் இருக்கக்கூடாது, சுமாரதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பணம் கொடுத்து அனுப்புறா. யாருக்குமே தெரியாம வீட்டுக்கு தெரியாம பாருங்க அப்படின்றான். ஒரு வாரம் கழிச்சு என்ன பண்றது, புரோக்கர் பம்பளை வராங்க.
ஒரு ஃபோட்டோ காமிக்கிறான். அந்த பொண்ணு பார்த்தோன்னே ரொம்ப அழகா இருக்கா. நான் இவ்வளோ அழகாலாம் உங்ககிட்ட கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சுவாதி சொல்றா. இல்லம்மா, இந்த பொண்ணுக்கு அம்மா அப்பா கிடையாது, தாய் மாமா வீட்டில் தான் வளர்றாங்க. அவங்களும் இந்த பொண்ணு ஏதோ ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தா போதும்னு சொல்றாங்க. அதனால தான் நான் இதை சொல்றேன். இந்த பொண்ணோட உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது, கண்டிப்பா பண்ணி கொடுங்க அப்படின்றா. சரின்னு என்ன பண்றா, இவ போய் பேசலான்னு பார்க்கும்போது சம்பத் ஆஃபீஸ்ல இருந்து வரான். ஆஃபீஸ்ல இருந்து வரும்போது என்ன பண்றான், சம்பத்தோட அம்மாவும் தங்கச்சியும், அண்ணா உனக்கு ஒரு குழந்தை இல்லை, நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ, இவங்களுக்கு தான் குழந்தை பிறக்கான்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. நான் இன்னொரு கல்யாணம் எப்பவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதை பத்தி யாரும் எதுவும் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு கோவமா அவனோட ரூம்ல போறான். அவனோட ரூம்ல போன உடனே ஸ்வாதி இதை நினைச்சு அழுகுறா. அழுதுட்டு என்ன பண்றான், அன்னைக்கு நாள் விட்டுடுறான். அடுத்த நாள் சொல்றான், எங்க நீங்க வந்து குழந்தை இல்லை, கண்டிப்பா நீங்க கல்யாணம் பண்ணியே ஆகணும், உங்களுக்குன்னு ஒரு வாரிசு வேணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவாக சொல்றான். இல்ல ஸ்வாதி, இதை பத்தி நீ பேசுறதுனாட்ட பேசவே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போயிடுறான் சம்பத். இப்படியே நாட்கள் ஆகுது. ஒரு வாரமா இவங்க 2 பேரும் பேசிக்கிறது கிடையாது. அப்புறம் திருப்பி மறுபடியும் இல்ல இப்படியே இருந்தா நம்ம சரிப்பட்டு வராது, நம்ம தான் நம்ம வீட்டுக்காட்ட பேசணும்னு சொல்லிட்டு ஸ்வாதியா போய் பேசுறா. இந்த மாதிரி கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வாரிசு வேணும், உங்க குழந்தை நான் தூக்கி கொஞ்சம், ஏன்னா காசெல்லாம் இருக்காதா, அதனால கண்டிப்பா உங்களுக்கு வாரிசு வேணும், கண்டிப்பா நீங்க பண்ணியே ஆகணும்னு சொல்றா. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றா, அந்த பெண் கீர்த்தனா போட்டோ காமிக்கிறா. எனக்கு வேண்டாம் ஸ்வாதி, நான் சொல்றது கேளு, இந்த மாதிரி நீ பண்ணிட்டு வருத்தப்படுவ வேணாம் ஸ்வாதி அப்படின்றான். இல்ல நான் வருத்தம் பட மாட்டேன், உங்களுக்கு ஒரு வாரிசு வேணும், அதுதான் இப்ப எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லிட்டு கீர்த்தனாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறா. கீர்த்தனாவை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நைட்டு முதல் ராத்திரிக்காக ரூம்ல அனுப்புறா. முதல் ராத்திரிக்கு அனுப்பிச்சிட்டு இங்க வெளியில ஒரே அழறா. ஏன்னா தன் கணவர் கூட நம்ம தான் தூங்குவோம் தினமும், ஆனா இன்னைக்கு வேற ஒரு பெண்ணு தூங்குறாங்கன்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறா, வேதனைப்படுறா. தன்னோட ரூம் போய் படுத்துறா. என்ன அவளுக்கு தூக்கம் வரல. சரி கொஞ்சம் உடனே இப்ப இது பண்ண வேணும்னு சொல்லிட்டு மதியமா வெளியில வரா ஸ்வாதி. அப்ப கீர்த்தனாட்ட கேட்கிறா, கீர்த்தனா சம்பத் எங்க அப்படின்னா, சம்பத் தூங்கிட்டு தான் இருக்காருன்னு. என்ன இவ்வளவு நேரம் தூங்க வச்சிருக்க, நீ எந்திரிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு, நீ எழுப்பணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கேட்கிறா. இல்ல ராத்திரி இந்த கல்யாணம் வரும் நான் ஸ்வாதிக்காக தான் பண்ணது, நீ எந்த விஷயத்துல எனக்கு தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அதனால தான் நான் அவரை எழுப்பல அப்படின்னு சொல்லிட்டு கீர்த்தனா சொல்றா. அப்ப டிஸ்டர்ப் பண்ண வேணும்னு சொல்லிட்டு ஸ்வாதி அமைதியாவே இருக்கா. அப்ப அமைதியாவே இருக்கும்போது என்ன நினைக்கிறா, ஒரு 3 நாள் கழிச்சு சரி நம்ம வீட்டுக்காரர்கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு பெட்ரூம்க்கு ஓபன் பண்ணி போறா. அப்ப சம்பத் தன்னோட மொபைலை பார்த்துட்டு, வாமா என் அன்பு மனைவி கீர்த்தனா அப்படின்னு சொல்றா. அப்ப இதை கேட்ட உடனே ஒரே அழ வந்துருச்சு ஸ்வாதிக்கு. அப்ப அந்த 3 நாள் நம்ம யாருன்னே மறந்துட்டாரோ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அழ வந்துட்டு அழுதுட்டே என்ன பண்றா, தன்னோட ரூமுக்கு போறான்னு போறா. தன்னுடைய மாமியார் ரூமை கடந்து போகும்போது அப்ப மாமியார் வந்து தன்னுடைய பொண்ணு கிட்ட சொல்றாங்க, நான் போட்ட பிளான் சூப்பரா இருக்கு பாருங்க, என்னமா பிளான் போட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்பத்தோட தங்கச்சி கேக்குறாங்க. இல்ல நமக்கு ரொம்ப பிடிச்சமான கீர்த்தனாவை கல்யாணம் பண்ணி வச்ச பாருங்க, என்னமா சொல்ற அப்படின்னா, ஆமா கீர்த்தனா ஏற்கனவே நான் பார்த்த பொண்ணு, கீர்த்தனாவை நான் முதல் முறை சம்பத்துக்கு காமிக்கும் போதே சம்பத்துக்கு கீர்த்தனாவை ரொம்ப பிடிச்சிருச்சு, ஆனா எனக்கு ஸ்வாதியை சுத்தமா பிடிக்காது, அவளுக்கு குழந்தையே இருக்க கூடாதுன்றக்காக தினமும் சாப்பிடுற உணவுல மாத்திரை போட்டு கொடுத்துட்டேன். ஏன்னோ கீர்த்தனாவை கல்யாணம் பண்ணுன்றதால ஸ்வாதி பார்த்த புரோக்கர் பொம்பளை கிட்டே அதிகமா பணம் கொடுத்து, இவங்களுக்கு அம்மா அப்பாலாம் இல்ல, யாரும் இல்ல, இந்த பொண்ணு அண்ணாத, அதனால நீ சொல்லுன்னு நான் சொன்னேன். பணத்துக்கு ஆசைப்பட்டு புரோக்கர் பொம்பளை நம்ம சொன்னது எல்லாத்தையுமே ஸ்வாதி கிட்ட சொல்லிட்டா. ஸ்வாதியும் சரி அந்த பொண்ணு அண்ணாதான் நினைச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துடுறாங்க. ஆனா எனக்கு பிடிச்ச கீர்த்தனா இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றா. இன்னும் இந்த விஷயத்துல கணவர் கிட்ட சொல்ல நான் ரூமுக்கு போறேன். அப்ப கணவர் கீர்த்தனா கூட பேசிட்டு இருக்காரு. என்னன்னா, எனக்கு வந்து ஸ்வாதி கூட இருக்கிற விருப்பம் கிடையாது, ஸ்வாதியோட அண்ணன் நாங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு நாள் போன் பண்ணா, என் தங்கச்சி கண் கசிட்டு வீட்டுக்கு வந்ததுன்னா உன்னை கொலை செஞ்சிருவேன் அப்படின்னு சொன்னான். எனக்கு அவன் சொன்னா செஞ்சிருவான்னு தெரியும், ஏன்னா அவங்க ஊர்ல நான் 1 மாசம் இருந்தேன், எனக்கு அவன் குடும்பத்தை பத்தி தெரியும், அதனால பயந்துட்டு தான் அவ கூட விருப்பமே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கேன், ஒரு குழந்தை வேற பெத்துக்க முடியல, அவளை நினைச்சு நான் வேதனைப்படுறேன், இப்படி ஒருத்தர் எனக்கு மனைவியா வந்துட்டு நினைச்சு ரொம்ப வேதனைப்படுறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஸ்வாதி அங்க இருக்கிறத கவனிக்கல சம்பத். இப்ப ஸ்வாதி பெட்ரூம்குள்ள போய் என்னையா கல்யாணம் பண்ண, உன்னை நான் பண்ணிக்கோன்னு சொன்னா, நீ தானே விரும்புன்னு சொன்னேன், உன் கூட வாழ்ந்து நினைச்சு எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு, வெக்கமா இருக்கு, இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததுக்கு நான் செத்தே போகலான்னு சொல்லிட்டு தன்னோட ரூம் போயிட்டு கதவு மூடிடுறா. ஸ்வாதி கதவு தரன்னு எவ்வளவு கேட்டு போயிருக்கான், இன்னும் ஸ்வாதி கதவே திறக்கல. அப்ப என்ன பண்றான், அவன் கொஞ்ச நாள் தட்டி பார்த்துட்டு அவன் ரூமுக்கு போயிடுறான். அப்ப ராத்திரி என்ன பண்றான், யாரும் இல்லாத நேரத்துல ஒரு அநாத ஆசிரமத்துக்கு போயிடுறான். அநாத ஆசிரமத்துக்கு போய் ரொம்ப வருத்தப்படுறா. அப்பாவுக்கு தெரியுமா, அம்மா கிட்ட மட்டும் பேசுவா, எனக்கு கொஞ்சம் சில விஷயத்துல நடந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேசுறா. அநாத ஆசிரமத்துல இருக்கா. அப்படியே 1 வாரம் ஆச்சு. 1 வாரம் கழிச்சு ஒரு பாக்ஸ்ல கிஃப்ட் ஒன்று வருது. அப்ப அந்த செக்யூரிட்டி வந்து ஸ்வாத்தியமா உங்களுக்கு இந்த மாதிரி கிஃப்ட் கொடுத்துட்டு போனாங்கன்னா சம்பத் கொடுத்துட்டு போனோம், இவ்வளவு விஷயம் நடந்து அவன் ஏன் நம்ம கிஃப்ட் கொடுக்க போறான் அப்படின்னு சரி என்னதான் கொடுத்துருக்காங்கன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு தன்னோட கிஃப்ட் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா வளையல பார்த்த உடனே அவளுக்கு யார் ஞாபகம் வந்துச்சுன்னா மனோஜ் ஞாபகம் தான் வந்துருச்சு. அப்ப வளையல் பார்த்த உடனே திருப்பியும் செக்யூரிட்டி கிட்ட போறா. இந்த கிஃப்ட் கொடுத்தவர் என்னங்க சொன்னாங்கன்னு, உடைச்சிட்டாங்கன்னா அந்த உடைச்ச துகள்கள் எல்லாமே இந்த டப்பாவிலே போட்டு வைக்க சொல்லி சொன்னாங்க அப்படின்னு. மனோஜ் தான் கொடுத்துருக்கான்னு தெரிஞ்சிச்சு. அப்புறம் அம்மாட்ட சொல்றா, அம்மா இந்த மாதிரி மனோஜ் இந்த மாதிரி கொடுத்துருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்ப அவன் அம்மா சொல்றா, நீ ஏன் மனோஜை கல்யாணம் பண்ணிக்க கூடாது, மனோஜ் இப்போ முந்தைய மாதிரில கிடையாது, ரொம்ப நல்ல பையன், நீ சம்பத்தை கல்யாணம் பண்ணிட்டு போனது மனோஜ் ரொம்பவே மாறிட்டான், எந்த பெண் பொம்பளை கிட்டே பேசுறது கிடையாது, அவன் வந்து ஊர்லயே ஒரு பெரிய ஸ்கூல் கட்டியிருக்கான், அவன் படிக்கல நீ வருத்தப்பட்டான், ஆனா ஊர்ல உள்ள எல்லாரையும் அவன் தான் படிக்க வச்சிட்டு இருக்கான், ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கான், அதெல்லாம் பிசினஸ்
பண்றான், பிசினஸ்ல வர பணத்தால ஏழை மக்களுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றான். நானே ஒரு நாள் ஏன் மனோஜ் இப்படி பணத்தை வீணடிக்கிற அப்படின்னு கேட்கும்போது என் கூட ராதா இல்லாத போது எனக்கே இந்த பணம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் இந்த மக்களுக்குலாம் நான் தரேன் அப்படின்னு சொல்றான். அதனால நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறா. அப்ப சுவாதி சொல்றா, அம்மா எனக்கு குழந்தை பிறக்காது, நான் செஞ்ச பெரிய தப்பு தான். என்ன நேசிச்சவரை கல்யாணம் பண்ணிக்காம நான் நேசிச்சவரை கல்யாணம் பண்ணதால தான் எனக்கு பெரிய தப்பு. நான் அதனால ரொம்ப வருத்தப்படுறேம்மா, வேண்டாம், என்னால அவன் வாழ்க்கை போக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறான். இருந்தாலும் சுவாதிக்கு ஒரு தடவை மனோஜ் நேரில் பார்த்து பேசணும்னு ஆசையா இருக்கு. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், சுவாதி அவங்க அம்மாட்ட பேசி அம்மா நம்ம மனோஜ் வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்கிறா. சரி வா நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு மனோஜ் வீட்டுக்கு சுவாதியோட அம்மா கூட்டிட்டு போறாங்க. இவங்க போன நேரம் மனோஜ் வீட்டுல இல்ல, வேலை செஞ்சவங்க நீங்க ஹால்ல உட்காருங்க, சார் கிட்ட சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் சுவாதி என்ன பண்றான்னா மனோஜ் ரூமுக்கு போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ரூமுக்கு போறா. மனோஜ் ரூமுக்கு போனா சுவாதி தன்னோட பிறந்த நாளுக்கு மனோஜ் வளையல் கொடுத்து போனேன், அந்த வளையல் உடைச்சிருப்பான். அப்ப அந்த வளையல் மூலியமா அவன் என்ன பண்றான், ராதான்னு சொல்லிட்டு எழுதிருப்பான் அந்த வளையல்ல. ராதான்னு எழுதின பார்த்தோன்னே சுவாதிக்கு ஒரே கண்ணெல்லாம் கலங்குது, ரொம்ப வருத்தப்படுறான். இந்த அளவுக்கு நேசிச்சவர் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறான். இன்னும் ரூமுக்குள்ள மனோஜ் வந்து பாக்குறான். மனோஜை பார்த்தோன்னே பிடிச்சி அழுறான். சுவாதி எல்லா விஷயத்தையும் சொல்றா, தன் சம்பத் அம்மா செஞ்ச எல்லா விஷயத்தையுமே சொல்றா. நீ ஏன் ராதா என்னை விட்டுட்டு போன, ஏன் ராதா என்னை விட்டுட்டு போனேன்னு சொல்லிட்டு ரொம்ப கண் கழங்கி அழுறான். நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு வெறுமைதான், அதனால கண்டிப்பா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னும் போது அப்பா சொல்றா, இல்ல மனோஜ் என்னால குழந்தைலாம் பெத்துக்க முடியாது அப்படின்னா. இல்ல நீ குழந்தைய பெத்துக்க வேண்டாம், உனக்கு நான் குழந்தை, எனக்கு நீ குழந்தைய இருந்தா போதும், எனக்கு நீ மட்டும் தான் வேணும், அதனால அதை பத்திலாம் வருத்தப்படல, நீ யோசனை பண்ணாத அப்படின்னு சொல்றான். ஏனோ இங்க நடந்த விஷயத்த எல்லாமே சுவாதியோட அம்மா தான் சுவாதி அப்பா கிட்டயும் அண்ணன் கிட்டயும் சொல்றாங்க. அப்ப சுவாதி அண்ணா அப்பாலாம் மன்னிச்சு வீட்டுக்குள்ள ஏத்துக்கிறாங்க. அப்ப சுவாதி அவங்க வீட்டுல இருக்கும்போது மனோஜ் மறுபடியும் சுவாதி வீட்டுக்கு வரான். வரும்போது வளையல் வாங்கிட்டு வரான். சுவாதி உனக்கு என்னை ஏத்துக்கணும்னு நினைச்சேன்னா இந்த வளையல் எடுத்து கையில போடு, இல்லையா அந்த வளையலை உடச்சி என் கையிலே கொடுத்துரு, நானும் இதுக்கு மேல உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்ப சுவாதியோட அண்ணன் அம்மா அப்பா எல்லாருமே சுவாதியை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றா. அப்ப சுவாதி நினைக்கிறேன், கடவுளா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, ரெண்டாவது வாழ்க்கை, கண்டிப்பா அந்த வாழ்க்கை நம்ம தவறக்கூடாது, நம்ம மனோஜோட வாழணும்னு சொல்லிட்டு சரின்னு சம்மதிக்கிறேன். சுவாதியோட கல்யாணம் மனோஜோட ரொம்ப கிராண்டா நடக்குது. மனோஜ் சுவாத்தியும் ஒருத்தருக்கு அன்பை பரிமாறிக்கிறாங்க, அவ்வளவு நல்லா பாத்துக்கிறான் மனோஜ். சுவாதி எல்லா விஷயத்தையும் சொல்றா, தன் சம்பத் அம்மா செஞ்ச எல்லா விஷயத்தையுமே சொல்றா. அப்ப மனோஜ் அவளை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் தன் மனைவிக்கு குழந்தை பிறக்குமா இல்லைன்னு பாக்குறாங்க. அப்ப கண்டிப்பா மெடிசன் எல்லாம் கொடுத்தா கண்டிப்பா உங்க மனைவிக்கு குழந்தை பிறக்கும்னு சொன்னா அவனுக்கு ஒரே சந்தோஷம். கொஞ்ச நாள்ல என்ன ஆகுறா அப்படின்னா சுவாதி கர்ப்பம் ஆகுறா. கர்ப்பம் ஆனே மனோஜ்க்கு ஒரே சந்தோஷம். அப்ப மனோஜும் சுவாத்தியும் என்ன பண்றாங்க, காய்கறி கடைக்கு போய் காய்கறி எல்லாம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப வாங்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல சம்பத் வரும். ஏன்னா சம்பத் முகத்துல சந்தோஷம் இல்ல, அவனாவே இல்லை. அப்ப சம்பத்துக்கு சுவாத்தியை பார்த்தோன்னே ஒரே சந்தோஷம். சுவாத்தியை உனக்கு பண்ண தப்பாலதான் இன்னைக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், என் வாழ்க்கைய ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, எங்க அம்மாவுக்கு வந்து பக்கவாதம் வந்துருச்சு, என் தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு, உனக்கு தெரியுமா கீர்த்தனாவுக்கு குழந்தை பெற்றுக்கிற தன்மை இருக்கு, ஆனா எனக்கு தான் சுவாதி குழந்தை பெற்றுக்கிற இது இல்லைன்னு சொல்லிட்டாங்க டாக்டர், உனக்கு பண்ண தப்பால நான் ரொம்ப கஷ்டப்படுற சுவாதி, என்னை மன்னிச்சிரு சுவாதி, தயவுசெய்து என்னை மன்னிச்சிரு சுவாதி அப்படின்றா. அப்புறம் சுவாதி சொல்றா, உன்னை மன்னிக்கிறதுக்கு நான் ஒன்றும் கடவுள் கிடையாது, உன்னை மன்னிக்கிறதுக்கு எனக்கும் அருகதை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கையை பிடிச்சி வாங்க போலான்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். அதாவது நீங்க நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும், கெட்டதே செஞ்சீங்கன்னா கெட்டதே நடக்கும். எப்போதுமே யாருக்குமே நம்ம நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். ஏன்னா அந்த நல்லதுன்னு ஒரு விஷயம் தான் எல்லாத்துலயுமே நமக்கும் நல்லது சேர்க்கும். கனவுல கூட சரி, யாருக்கும் தீமை நினைக்காதீங்க, நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன்.